மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அனுதினம் பாகவதம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு 3 நாளாக நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவத மாஹாத்மியம் பாத்ம புராணத்திலேருந்து 3 நாளாக நம்ம பாத்ம புராணத்திலேருந்து 190வது அத்தியாயம் ஆரம்பித்து நம்ம அதை வாசிச்சுட்டு வரோம். ஸ்ரீமத் பாகவத மாஹாத்மியத்தை, இந்த மாஹாத்மியத்தில் இன்னைக்கு 3வது அத்தியாயம். அதுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கிரகம். இது எங்கே ஆரம்பித்தோன்னா, எப்படி நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகள்லாம் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கச்சே சூதபாணிகர் அங்கே வரார். சூதபாணிகரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள்லாம் நிறைய கேள்வி கேட்குறார். நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாமே புராணங்கள் எல்லாமே சம்பாத ரூபமாக ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்லுவார் இல்லையா. எல்லாம் பிரஷ்னம் பண்ணி இந்த அதுக்கு விடையாகத்தான் இந்த புராணங்கள் கூறப்பட்டன. இந்த நைமிஷாரண்யம்ங்கிறது பகவானே ஆரண்யமாக இருக்காருங்க. நிறைய புராணங்கள் சொல்லப்பட்ட இடம். ராமரே தன்னோட ராமாயணத்தை பரதர் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி, நைமிஷாரண்ய மண்டபத்தில் ஆர்கனைஸ் பண்ணி, அங்கே லவகுச்சர்கள் சொல்லி ராமர் அங்கே கேட்டார்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம் அந்த நைமிஷாரண்யம். அங்கே சூதபாணிகர் இவாளுக்கு அந்த பாகவதத்தை சொல்லின்னு இருக்கச்சே உள்ளுக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, எப்படி சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிகிட்டே வரச்சே முதல்ல எல்லாருமே எல்லா பெரியவாளும் அந்த சப்தாகம் பாகவதம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாகவத மகாத்மியம் சொல்கிறது வழக்கம். பாகவத மகாத்மியம் நிறைய புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு. பாத்ம புராணம், ஸ்காந்த புராணம்லாம். நம்ம பாத்ம புராணம் 190வது அத்தியாயத்திலேருந்து 6 அத்தியாயங்கள் நம்ம அதை இப்போ நம்ம வாசிச்சுட்டு வரோம். அதில் 2 அத்தியாயம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 3வது அத்தியாயம். இந்த 2 அத்தியாயத்தில் இந்த சூதபாணிகர் கதை சொல்லிகிட்டே வரச்சே இந்த பக்தி நாரத சம்வாதம் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். அப்புறம் நாரத சனகாதிகள் சம்வாதம் கதையை பார்த்தோம். எப்படி நாரதர் சனகாதிகளை சந்திக்கிறார், சனகாதிகளை சந்தித்து எப்படி கலியோட கோரமான தன்மை, நான் அங்கே போனேன், புஷ்கரம் போனேன், ஹரித்வார் போனேன், ஸ்ரீரங்கம் போனேன், ராமேஸ்வரம் போனேன், எங்கேயும் கலி கோரமாக இருக்குன்னு he was lamenting about it. on top of it அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி நான் பிருந்தாவனத்தில் பக்திங்கிற பெண்ணை பார்த்தேன். அவள் பக்கத்தில் 2 பேர் வயோதிகர்களாக இருந்தா. அவள் சொன்னா, இவா 2 பேரும், அந்த 2 வயோதிகர்களும் என்னோட குழந்தைகள். நான் தமிழகத்திலே பிறந்து, திராவிடத்திலே பிறந்து, கர்நாடகத்திலே வளர்ந்து, கூர்ஜரத்திலே கிழத்தன்மை அடைந்து, மகாராஷ்டிரத்திலே சிறிது பேரும் புகழும் பெற்று, கடைசியிலே பிருந்தாவனம் வந்தவுடன் எனக்கு யௌவனம் வந்துவிட்டது. அந்த பக்தி சாகரம், அந்த இடம், இந்த பிருந்தாவனம், நம்ம கிருஷ்ண பரமாத்மா கோபிகைகளோடு நர்த்தனம் செய்து கோபிகைகளோடு விளையாடிய இடம் இல்லையா, லீலைகள் புரிந்த இடம். அந்த பக்தி, த அல்டிமேட் எபிட்டம் ஆஃப் பக்தி, அந்த கோபிகைகளோட பக்தி அப்படின்வா. அதனால் அப்பேற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம் வந்தவுடன் பக்தி இளமை திரும்பிடுத்து. ஆனால் ஞானமும் வைராகமும் அதே மாதிரி வயசானவாளாகவே இருக்கா அப்படிங்கிறச்ச இவருக்கு ஒன்றும் புரியல. இவாளை எப்படி எழுப்புறதுன்னு என்னென்னவோ பிரயத்தனங்கள்லாம் பண்ணி பார்க்குறார். வேதங்களை ஓதி பார்க்குறார், உபனிஷதங்களை ஓதி பார்க்குறார், பகவத்கீதையை பலமுறை சொல்லி பார்க்குறார். இவா எழுந்துக்கிற பாடா தெரியல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தனை பஜிச்சுன்னு இருக்கார். அவர் அப்படி கண்ணை மூடின்ட்டு தியானம் பண்ணுறச்சு ஆகாஷவாணி சொல்கிறது, நீங்கள் ஒரு சத்காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது. இவருக்கு புரியல. சத்காரியம்னா என்ன பண்ணுறது, நான் எல்லாம் பண்ணிவிட்டேனே, இது வேதங்களை ஓதி பார்த்துட்டேன், உபனிஷதங்களை சொல்லி பார்த்துட்டேன், பகவத்கீதையை பலமுறை சொல்லி பார்த்துட்டேன், என்னன்னு புரியலையே. சத்காரியம்னா என்ன, ஒரு சான்றோர்கள் உனக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு அந்த ஆகாஷவாணி சொல்கிறது. இவர் பார்க்குறவா பெரியவாள்லாம், அந்த ஊரில் இருக்கிற பெரியவாள்லாம் கேட்குறாரு, முனிவர்கள்லாம் போய் கேட்குறாரு, யாருக்குமே தெரியல. அப்போ தான் எதேர்ச்சியாக சனகாதிகளை சந்திக்கிறார். சனகாதிகளை சந்திச்சா விட்டு சனகாதிகள்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னா விட்டு கடைசியில் சனகாதிகள் சொல்றா, நீ ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணணும் அப்படின்னு, அதுதான் இதற்கு மருந்து அப்படின்னு நேத்திக்கு சொல்றார். இது 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அதை நம்ம நாரதர் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் பண்ண போறார். ஸோ அதில் தான் நம்ம 3வது ஸ்கந்தத்துக்குள்ளே நாம் இப்போது பிரவேசிக்கின்றோம். எங்கே இருக்கோம்? பாத்ம புராணத்தில் 3வது அத்தியாயம், மன்னிக்கணும், 3வது அத்தியாயம்
ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 3வது அத்தியாயம். பாத்ம புராணம்னு பார்க்கச்சே 190, 91, 92, 192வது அத்தியாயத்துக்குள்ளே எப்படி பக்தியோட கவலையை ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணி இவர் நிவர்த்தி பண்ணி வச்சார் அப்படிங்கிற கதை. நாரத உவாச்ச ஞான யஜ்ஞம் கரிஷ்யாமி சுகசாஸ்திர கதோஜ்வலம் பக்தி ஞான விராகாணம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதः. நாரதர் ஆரம்பிக்கிறார், சனகாதி மகரிஷிகளே, பக்தி ஞான வைராகியம் முதலியவைகளை நிலைநிறுத்துவதற்காக, அவைகளை நிலைத்து நிற்க செய்வதற்காக சுகபிரம்ம ரிஷி கூறிய ஸ்ரீமத் பாகவத கதையை நான் இப்போது முழு மூச்சுடன் எங்கும் பரவச் செய்து அதன் வாயிலாக இந்த ஞான வேள்வியை எங்கும் ஒளி செய்ய போகிறேன். இங்கே இப்போ நம்ம நாரதர் சங்கல்பம் பண்ணிக்கிறார். இவா முன்னாடி, யார் முன்னாடி? சனகாதிகள் முன்னாடி. இந்த பக்தி ஞான வைராகியத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் முயற்சி செய்து பிரயத்னதா சுகர் அருளி செய்த நன்கு பிரகாசிக்கின்ற இந்த ஸ்ரீமத் பாகவத கதையாகிய ஞான யஜ்யத்தை, அந்த ஞான வேள்வியை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சங்கல்பம். எல்லாமே எப்போவுமே சங்கல்பம் பண்ணிப்பா இல்லையா? அப்படிதான். தட் இஸ் டு பி மோர் ஆத்தென்டிக். தட் இஸ் ஸோ தட் இஸ் ஹவு தே டூ தட். இப்போ அது முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இந்த ஞான வேள்வியை நான் எங்கு செய்ய வேண்டும்? ஒரு கேள்வியாக கேட்குறார். சனகாதிகள் இவருக்கு கைடன்ஸ் கொடுக்குறார். அது அந்த எங்கே செய்யணும், அதுக்குண்டான விதிமுறைகள் என்ன அது எல்லாம் நீங்கள் தயவு செய்து சொல்லணும் அப்படிங்கிறச்சே சனகாதிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நாரதரே, நீங்களோ சிறந்த அறிஞர், வணக்கத்துக்கு உரியவர். நீங்கள் கேட்டவை அனைத்தும் நாங்கள் கூறுகின்றோம். ஹரித்வாரத்தின் அருகிலே ஆனந்தவனம் என்ற ஒரு வனம் உள்ளது. அது மிகவும் ஏகாந்தமான இடம். ஸோ அங்கு அநேக மகரிஷிகள் வசிக்கின்றார்கள். தேவர்கள், சித்தர்கள் இவர்களெல்லாம் அங்கு போகின்றார்கள். பலவிதமான மரங்கள், செடி கொடிகள் நிறைந்துள்ளதால் அந்த வனம் அடர்த்தியாக உள்ளது. நுண்ணிய மெல்லிய மணல்கள் எங்கும் பரவியுள்ளன. அந்த ஆனந்தவனம் மிகவும் அழகானது, ஏகாந்தமானது. பொற்றாமரை மனம் எங்கும் பரவி வீசுகின்றது. அங்கே அதன் அருகிலே வசிக்கும் சிங்கம், யானை முதலியவை பரஸ்பர விரோதம் பாராட்டும் பிராணிகள் கூட பகைமையை மறந்து அன்பாக வசிக்கின்றன. அங்கு தாங்கள் வேறு புதிய முயற்சிகள் ஏதும் ஏற்காது. வேற எதையும் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸ்ரீமத் பாகவதத்தை கூறும் அந்த ஞான வேள்வியை, அந்த ஞான யஜ்ஞத்தை தொடங்குங்கள். அங்கு கதைகளின் இடையில் அபூர்வமான ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறார். முதல்ல நீங்க அந்த ஆனந்தவனத்துக்கு போங்க. அங்கதான் அது ஏற்ற ஹரித்வாரத்திலே ஆனந்தவனம் ஏற்ற இடம் அப்படின்னு சொல்றார். இப்போ பக்தி தேவியும் தன் கண் எதிரிலே பலமற்று வயோதிகத்தால் வாடி வதங்கி போயிருக்கும் ஞானம் வைராகியம் என்ற தன் 2 புதல்வர்களையும் அழைத்து கொண்டு பக்தி தேவி அங்கு வருவாள். பக்தி தேவியும் அங்க வந்துருவாள் அப்படின்னு சனகாதிகள் சொல்றார். ஏனெனில் எங்கு ஸ்ரீமத் பாகவத கதைகள் கூறப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பக்தி தானாகவே வந்துடுவார்கள். பக்தி ஞானம் வைராகியம் முதலியோர்கள் தாங்களாகவே வந்துடுவார்கள். அங்கு அவர்கள் காதுகளில் இந்த கதைகளின் ஒலி, அந்த துவனி விழுமேயானால் அந்த மூவரும் முதுமை நீங்கி இளமை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடுறார். அதனால ஹரித்வாரத்தில் ஆனந்தவனத்துக்கு போங்க. ஆனந்தவனம் எப்பேற்பட்ட இடம்? நீங்க அங்க போனாலே இந்த பக்தி ஞானம் வைராகியம்லாம் எங்க பாகவதம் நடக்கிறதோ பக்தி ஞானம் வைராகியம் எல்லாம் தானா அங்க வருவா. போங்க அப்படிங்கிற. அவெல்லாம் முதுமை நீங்கி இளமை திரும்பி வந்துடும். தட் இஸ் த மெடிசன் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சுடுறார். இப்போ நம்ம முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? சூதர் சௌனகாதிகளுக்கு இதை சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள கதை இல்லையா? அது சூதர் சொல்லிட்டு இருக்கச்சே இந்த மாதிரி நாரதர் பார்த்தார், அந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? சூதர் சொல்றார், இவ்வாறு சனகாதிகள் நாரதரையும் அழைத்து கொண்டு, சனகாதிகளும் வரா கூட, ஸ்ரீமத் பாகவதமாகின்ற அமுத கதைகளை கேட்க விரும்பி கங்கை கரைக்கு வந்தார். இதில் யார் சொல்றான்ற இதுவே இல்லை. சின்ன குழந்தை சொன்னா கூட நம்ம கேட்கணும். அதனால சனகாதிகள் நாரதருக்கு மேலே குரு இருந்தாலும் சனகாதிகளும் கேட்கணும்னு ஆசையாக வராளாங்க.
இவ்வாறு அவர்கள் கங்கை கரைக்கு வரவே இந்த பூ உலகம், தேவர் உலகம், பிரம்மலோகம், அனைத்து உலகங்களும் உற்சாகமா இருக்கலாம் இதை பார்க்கறதுக்கு. அவர்களெல்லாம் they want to come here. பகவத் குண கதைகளான இந்த இன்சுவை அமுதத்தை பருக விருப்பமுள்ள எல்லா இறையடியார்களும் நான் முந்தி நீ முந்தின்னு போட்டின்னு வராளாங்க அந்த இடத்துக்கு, ஆனந்தவனத்துக்கு. அவ்வாறு வந்தவர்கள் வரிசையா நம்ம அவங்க தெரிஞ்சவாள்லாம் பேரெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பாத புராணத்தில் பிருகு மகரிஷி வரார், வசிஷ்டர், சியவனர், கௌதமர், மேதாதிதி, தேவலர், தேவராதர், பரசுராமர், விஸ்வாமித்திரர், சாகலர், மார்க்கண்டேயர், தத்தாத்ரேயர், பிப்பலாதர், யோகேஸ்வரர்களான வியாசர், அவரது தந்தை பராசரர், சாயாசுகர், ஜாஜலி, ஜனுகு முதலிய முதன்மையான மகரிஷிகள் அனைவரும் தங்கள் தங்கள் மனைவி, மக்கள், சீடர்கள் சூழ ஆவலோடு அங்கு வந்தார்கள். இது எத்தனாவது ஸ்லோகம்? இது 13, 14 ஸ்லோகத்தில் இவ அத்தனை பேரும் இருக்கு. இதோட நிறுத்தல, இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு. நான் நின்றுத்தோன்னு பார்த்தேன். இவர்கள் தவிர 4 வேதங்கள், 108 உபநிடதங்கள், மந்திர தந்திர சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், வேதங்களான சிக்ஷை, வியாகரணம் முதலிய 6 சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்தும் தங்கள் நிஜ உருவுடன் அங்கு வந்தன. அவள்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ராக்சிலாம் அனுப்பல, அவளே நேர நிஜ உருவுடன் வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இதோட முடியல, இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்குப்பா. அப்புறம் யார் வரான்னு பாருங்க. கங்கை முதலிய புண்ணிய நதிகள், புஷ்கரம் முதலிய தடாகங்கள், குருக்ஷேத்திரம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்கள், 10 திசைகள், தண்டகம் முதலிய வனங்கள், இமயம் முதலிய மலைகள் ஆகிய அனைத்தும் அழகிய திருமேனி தாங்கி அங்கு வந்தன. மேலும் தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள் ஆகிய அனைவரும் கதை கேட்க ஆவலோடு அங்கு வந்து கூடினார்கள். தங்களது பெருமைகளை நினைத்து செருக்கி அங்கு வராதவர்களையும் பிறகு மகரிஷி அறிவுரை கூறி அழைத்து வந்தார். அவளையும் அழைச்சிட்டு வரா. எப்படி இருக்கு பாருங்க. கர்வத்தினால் யாரெல்லாம் வரலையோ அவளை பிருகு மகரிஷியானவர் தன்னுடைய கௌரவத்தாலும் சாமர்த்தியத்தாலும் அவர்களையும் இணங்க வைத்து அழைச்சிட்டு வர்றார். நாராயணா. இப்போ 18வது ஸ்லோகம். நாரதர் இப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறார்? இவாளெல்லாம் வரவேற்கணும் இல்லை? எல்லோராலும் வணங்கப்பட்டவர்களாக நாரதராலே முறைப்படி சங்கல்பம் செய்து கொண்டு தீட்சை மேற்கொண்ட அந்த கிருஷ்ண பக்தர்களான அந்த சனத்குமாரர் அங்கே வரா இல்லையா? அந்த சனகாதி முனிவர்கள் அந்த கிருஷ்ணனையே மனத்திலே நிறுத்தி வழிபடும் சனகாதி யோகிகளுக்கு இவர் வந்து ஆசனம் அளிக்க கதை சொல்ல வந்துள்ள அவர்கள் அந்த ஆசனத்தில் சனகாதிகள் உட்காண்டுகிறார். அப்பொழுது ஸ்ரீமத் பாகவத கதை கேட்க விரும்பி வந்த அனைவரும் எழுந்து அவளை நமஸ்கரிச்சுக்கிறார். கேட்க வந்தவர்களில் இறையடியார்களான வைணவ பெருமக்கள், பற்றற்ற யோகிகள், துறவிகள், வேதம் ஓதும் பிரம்மச்சாரிகள் அவெல்லாம் முதல் பகுதியில் உட்காந்துக்கிறார். அனைவருக்கும் முன் நாரதர் அமர்ந்தார். எப்படி விஐபி சீட்டு மாதிரி அவெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறார். இறையடியார்கள், என்ன பற்றற்ற யோகிகள், அதுக்கப்புறம் அவளுக்கு முன்னாடி நாரதர் உட்காந்துக்கிறார். ஆசனத்தில் வந்து இவா உட்காந்துக்கிறார். சனகாதிகள் வந்து உட்காந்துக்கிறார். ஒரு பக்கம் ரிஷிகணங்களும், மற்றொரு பக்கம் தேவர்களும், இன்னொரு பக்கம் வேதங்களும் உபநிடதங்களும், வேறு பக்கம் புண்ணிய தீர்த்தங்களும், எதிர்வரிசையில் பெண்களும் அவா ஆசனத்தில் உட்காந்துக்கிறார். எல்லாம் ஆர்கனைஸ்டாக உட்காந்துக்கிறார். அப்பொழுது ஒரு பக்கம் போற்றி போற்றி ஜெய ஜெய என்றும், மற்றொரு பக்கம் நமஸ்காரம் என்றும், மற்றும் சங்கம், பேரி முதலிய வாத்திய ஒலிகள் எங்கும் கேட்கலாயின. வாசனை பொடிகள், பொறி, பூக்கள் ஆகியவற்றை எல்லாம் அங்கு சொரிந்தார்கள். சில தேவர்கள் புஷ்பக விமானங்களிலே அமர்ந்து கொண்டு கற்பகத் தெருவில் பூக்களை அனைவர் மேலும் மழை போல பொழிதார்கள். இதான் சீன். ஹரித்வாரத்தில் ஆனந்தவனத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. அவளோட அசைன்டு சீட்டு அதில் உட்காண்டாச்சு. சனகாதிகள் அந்த ஆசனத்தில் உட்காண்டாச்சு. நாரதர வாக்கு முன்னாடி உட்காண்டாச்சு. எல்லாம் திஸ் இஸ் த ஷோ இஸ் அபவுட் டு பிகின். இந்த யஜ்ஞம், இந்த வேள்வி இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஒரு நிமிஷம் இது வந்து நம்ம பார்த்தா மாதிரி சூதர் வந்து சௌனகாதி மகரிஷிகளுக்கு இதெல்லாம் சொல்கிறார். இப்படி தான்ப்பா இருந்தது, எல்லாரும் வந்துட்டா. இவ்வாறு
எல்லாம் அவாவா பூஜையெல்லாம் முதல்ல அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவாவா மன ஒடுக்கத்தோடு அந்த கதையை கேட்கறதுக்காக எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிறா. அப்போ சனகாதி முனிவர்கள் அந்த மகாத்மாவான நாரதருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை விளக்கமாக கூறினார்கள். சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு ஏற்கனவே அப்பா பிரம்மா சதுஷ்லோகி பாகவதம் அவரோட ஹிருதயத்திலேருந்து இவரோட ஹிருதயத்துக்கு எப்பயோ சொல்லிட்டார். இப்போ சனகாதி முனிவர்கள் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் அவளுக்கு அந்த பெருமையை சொன்னார் அப்படின்னு சூதர் 23வது ஸ்லோகத்தில் சொல்றார். இப்போ சனகாதிகள் ஊச்சுகோ ரைட். ஸோ அவா கூறுறா, அவா என்ன சொல்றா, இப்பொழுது நாங்கள் ஸ்ரீ சுகரது திருவாய்மொழியான ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை கூறுகின்றோம். இதை கேட்ட உடனேயே முக்தி லட்சுமி நம் உள்ளங்கையில் அமர்வாள். இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை எப்பொழுதும் செவியார கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அமுதத்தை சுவைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை கேட்பதாலேயே பகவான் ஸ்ரீ ஹரி இதயத்தில் விளங்குவார் அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறார். 25 இப்போ பாகவதத்தை பற்றி சுருக்கமாக சொல்றார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் 12 ஸ்கந்தங்கள் கொண்டது. இது ஸ்ரீ சுக பரீட்சித்து சம்வாதம் இல்லையா. சுகரும் பரீட்சித்துக்கு இந்த சம்வாதமாக சொல்லப்பட்டது. இதை கவனமாக கேளுங்கள் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் சீக்கிங் எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன். எல்லாரும் வந்தவாள்லாம் வீட்டு கதையெல்லாம் பேசாதீங்கோ. இப்போ நான் சொல்ல போகிறேன். இது 18,000 ஸ்லோகம் இருக்கு, 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. இது ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு அவனோட பிரயோபவேச காலத்திலே கங்காதீரத்திலே சப்தாகமாக சொன்னார் இல்லையா, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்கோ. அது சுகருடைய திருவாய்மொழி. இந்த ஸ்ரீ சுகரது திருவாய்மொழியான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு நொடி பொழுது கூட கேட்காதவனே இந்த உலகியலிலே மயங்கி சம்சார சக்கரத்திலே சிக்கி தவிக்கின்றான். அவன் தவிப்பான்னே சொல்லிடுறார். தவிக்கின்றான்னு சொல்லல, அவன் இதை கேட்கலன்னா அவன் தவிப்பான்டா அப்படின்னே சொல்றார் அவர். 27வது ஸ்லோகம் இந்த மாதிரி அவன் இதுவரை சுகருடைய ஸ்ரீமத் பாகவத கதையானது ஒரு க்ஷண காலமான காதுகளிலே உழலையோ அவன் அஞ்ஞானம் என்ற இருட்டிலே சிக்கி பிறவி சுழலிலே சுழற்சி அடைகின்றான், சுழல்கின்றான். அறியாமையினாலே ஆத்மாவை மறந்து இந்த தேகமே உண்மை என்று இருப்பதால் ஆசைகளை அடக்க முடியாமல் சம்சார சுழலிலே சிக்கி பிறப்பதும் இறப்பதும் ஆகிய வலையிலே விழுந்து அலைந்து திரிவான் அப்படின்னு சொல்றார். அவன் மாட்டின்ட்டான்டா, அவனை நம்ம காப்பாற்றணுங்கிறது அப்புறம் வரும். அவன் திரிவான் அப்படின்னு சொல்றார். என்ன அதுக்கப்புறம் சொல்லுவார் என்ன வாட் எவர் த ரெமெடிஸ் இஸ் கோயிங் டு சே. பட் இதில் ஒரு டீப் ஃபிலாசபி இருக்கு. இது நம்ம எல்லாருமே இந்த ஆத்மா இந்த சரீரத்தை இந்த ஆண் சரீரத்தை தாங்கியபடியினால்தான் இதற்கு ரங்கராஜன் பேர். இது ஆத்மாவோட பேர் இல்லை. இந்த சரீரத்தை தாங்கியபடியினால் இதுக்கு இதே பெண் சரீரமாக இருந்ததுன்னா இதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாளோ, சீதான் பேர் வச்சிருப்பாளோ, கமலான் பேர் வச்சிருப்பாளோ, மாலான் பேர் வச்சிருப்பாளோ, கோமலான் பேர் வச்சிருப்பாளோ தெரியாது இல்லையா. இல்லையே இது விலங்கா பிறந்திருந்ததுன்னா இது நாயோ நரியோ புலியோ. ஸோ இது ஒரு ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடியினால் அதனால் என்ன ஆகுது, நம்ம நாம் வேறு நம் உடல் வேறு. இந்த ஆத்மாங்கிறத நம்ம உணராதபடியினாலே இந்த உலகியல் நம்ம வேர்ல்டு தான் இதான் உலகம் நினச்சிக்கிறோம். இந்த உடலுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதான் நம்பன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. இந்த உடலியல் இன்பத்திலே நாம் சிக்கி இந்த சம்சார சுழற்சியில் நம்ம மாட்டின்னு இருக்கோம். அதுக்கு வழி இந்த பாகவதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பற்பல சாஸ்திரங்கள் புராணங்கள் இதெல்லாம் கேட்டால் என்ன பயன்? அனைத்தும் புத்தி மயக்கத்தை தோற்றுவிப்பனவை. ஆனால் எத்தனையோ புராணங்கள் இருக்கு, எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு, எல்லாம் கதை கேட்குறோம். சும்மா கதை கேட்குற மாதிரி கதை கேட்குறோம் இல்லையா. ஆனால் இந்த பாகவதம் ஒன்றுதான் முக்தி தரும் என முழக்கமிடுவது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறார். இஸ் கிவிங் அ ஃபர்ம் ஸ்டேட்மெண்ட். புக்தி மயக்கத்தை உண்டு பண்ணுகின்ற அநேக வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் எல்லாத்தையும் கேட்டு என்னடா பயன்? பாகவதம் ஒன்றே
ஓங்கி ஓலமிட்டு அந்த முக்தியை அழைக்கிறது அப்படின்னு ஒரு அடி, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அடி. எந்த வீட்டில் எப்பொழுதும் பாகவத கதையானது படிக்கப்படுகிறதோ அந்த கிரகமானது புண்ணிய கஷேத்திரம் ஆகும். அஹோ, அந்த கிரகத்தில் வசிப்பவர்களுடைய எல்லா பாவங்களையும் அழிந்து விடுகின்ற சக்தி இது இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் சனகாதிகள். இது வந்து நம்ம ரோட்ல இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மீட்டிங், நான் அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் இல்லை. இவா சொல்ற வாக்கு இதெல்லாம் பகவான் உவாச்ச மாதிரி. எந்த வீட்டில் 29வது ஸ்லோகம் தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கப்படுகிறதோ அந்த வீடுதான் புண்ணிய கஷேத்திரம். அங்கு குடியிருப்பவர்களது பாவங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாம்ப், அதை நோட் பண்ணிக்கோ. அதோட பெரிய ஸ்டேட்மெண்ட் வருது. இதெல்லாம் சின்ன ஸ்டேட்மெண்ட். 30வது ஸ்லோகம் அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசீன். இதனோட இது என்னன்னா, ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள் ஆகட்டும், நூற்றுக்கணக்கான வாஜபேய யஜ்ஞங்கள் ஆகட்டும், அவற்றால் அடைந்த புண்ணியமானது ஸ்ரீமத் பாகவத கதையை படிப்பதினால் உண்டாகும் பலனுக்கு 16இல் ஒரு பகுதி உள்ள பெருமைக்கு கூட சமமாகாது. இது நான் திருப்பியும் படிக்கிறேன். ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் பண்ணினாலும், நூற்றுக்கணக்கான வாஜபேய யாகம் பண்ணினாலும், எல்லாத்தையும் சேர்த்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் பலனுக்கு 16ல் ஒரு பங்குக்கு கூட சமம் இல்லை. அப்பேற்பட்ட பெருமை இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு. தவசிகளே, ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் வரைதான் அவனது பாவங்கள் அவன் உடலில் தங்கி இருக்க முடியும். மேல 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 ஒரு அடுத்த லெவலுக்கு போயின்றார். எதுவரை ஸ்ரீமத் பாகவதம் நன்றாக கேட்கப்படவில்லையோ அதுவரை அவர்களுடைய தேகத்தில் பாவங்கள் தங்கி இருக்கும். ஒரு தரம் நன்னா கேட்டாச்சுன்னா, ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் வரைதான் அவனது பாவங்கள் அவனது உடலிலே தங்கி கேட்டாச்சுன்னா போயாச்சு, உடனே தவிடுபடியாச்சு பாவங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது ஒன்னொன்னு அதுக்கு மேல 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 போறார். ந கங்கா ந கயா காசி புஷ்கரம் ந பிரயாகம் சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நயேத்து. கங்கையில் நீராடுவதாலோ, கயா காசி போன்ற க்ஷேத்திரங்களை தரிசிப்பதாலோ, புஷ்கரம் பிரயாகம் போன்ற அந்த தீர்த்தங்களை, அந்த நீர்நிலைகளில் சங்கல்பம் செய்து ஸ்நானம் செய்வதாலோ கிடைக்கும் பலன் ஸ்ரீமத் பாகவதத்தின் கதையை கேட்பதினாலே கிடைக்கும் அந்த பலனுக்கு அதெல்லாம் சமமே. இது பாகவதம் மிகவும் உயர்ந்தது. இதை எல்லாத்தையும் விட ஒண்ணு சொல்லிட்டு வர பாருங்க. அஸ்வமேத சகஸ்ராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான யாகம்லாம் பண்றதை விட அதெல்லாம் பண்ணா கூட அதெல்லாம் 16ல் ஒரு பங்கு கூட இதுக்கு பாகவதத்தோட இதுக்கு ஈடாகாதுன்னு அங்க சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்ற, கங்கையில போய் நீராடு, கயா காசி போன்ற கஷேத்திரத்துக்கெல்லாம் போ, புஷ்கரம் பிரயாகம் எல்லா நீர்நிலைகள் தீர்த்த யாத்திரை போய் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணு. எல்லாம் பண்ணாலும் பாகவத கதையில கேட்கிற இதுக்கு எல்லாம் சமமாகாது. பாகவதம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் 32. 33 நம்ம அன்னைக்கு புருஷார்த்தம் பார்த்தோம் இல்லையா. தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு. அப்படிப்பட்ட மேலான பதவி அந்த மோட்சம், அதை நாம் அதை பெற விரும்பினால் தினமும் நியமத்தோடு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ கால் ஸ்லோகமோ பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு இங்க சொல்றார். 33வது ஸ்லோகம். 34 ஓம் என்னும் பிரணவம், அந்த வேதமாதாவான காயத்ரி மகாமந்திரம், புருஷ சுக்தம், 3 வேதங்கள், ஸ்ரீமத் பாகவதம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கின்ற 12 எழுத்துக்கள் கொண்ட மகாமந்திரம், மித்ரன், ரவி, சூரியன் என்கின்ற 12 திருமேனிகள் கொண்ட சூரிய பகவான், பிரயாகை வருஷ வடிவான காலதேவதை, அந்தணர்கள், அக்னிஹோத்திரம், பசு, துவாதசி திதி, துளசி, வசந்த ருது, புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இவர்களுக்குள் அறிவாளியான மனிதன் உண்மையில் வேறுபாடு காண மாட்டான்.
என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இவையெல்லாம் ஒன்றேன்னு சொல்லிட்டு வர, எல்லாம் தனித்தனியாக பார்க்காதீங்கோ, என்ன எல்லாமே ஒன்று தான், இதில் பேதமே இல்லை. அறிவாளியான மனிதன் இதில் எதையும் வேறுபாடு காண மாட்டான். தட்ஸ் ஆல். தட் இஸ் a simple meaning of that. இது தனி அது வேற இது வேற அப்படி இல்லை, எல்லாமே ஒன்று தான்டா. இவர்கள் என்ன எவ்ரிதிங் இஸ் ஒன், இதில் வேறுபாடே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்ப்போம். 37வது ஸ்லோகம். யஸ்ச பாகவதம் சாஸ்திரம் வாசையே தர்த்ததோமிசம் ஜன்மகோடி கிருதம் பாவம் நஷ்யதே நாத்ர சம்சய. எவன் ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தை உண்மையாக இடைவிடாது வாசிக்கின்றானோ அவன் கோடி பிறவைகளில் செய்த பாவமானது நிவர்த்தியாகின்றது, இதில் துளி கூட சந்தேகம் இல்லை. திருப்பி 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 திஸ் இஸ் அ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரைட்? வேற எங்கேயாவது விட்டுருந்தோம், அந்த லைனை நம்ம சரியா படிக்கலைன்னா அடுத்த லைன்ல இன்னொரு வாட்டி, இல்லை அப்பையும் நம்ம கதையில நம்ம யாராவது சொல்லிட்டு இருக்கச்சே, நம்ம பௌராணிக சொல்லிட்டு இருக்கச்சே, அப்பையும் நம்ம தூங்கி போயிட்டோம்னா இன்னொரு தரம் எழுப்பி எழுப்பி அங்கங்கே சனகாதி மகரிஷிகள் திருப்பி திருப்பி சொல்லி நம்மளை எழுப்பி விடுறா. ஓஹோ அப்படியா, அது நான் அப்போ கேட்க மறந்து போயிட்டேன், பரவாயில்ல இந்த ஸ்லோகத்துலையும் இப்போ கேட்டுக்கோ, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு தரம் சொல்கிறார். யாரெல்லாம் தூங்குறாளோ எழுப்புடா எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக அடிக்கின்றே போகிறார். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. எவன் ஒருவன் பாகவதத்தின் ஸ்லோகத்தில் பாதியையாவது ஸ்லோகத்தின் கால்வாசியாவது அனுதினம் படிக்கின்றானோ ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் இரண்டினுடைய புண்ணிய பலனை அடைகின்றான். இது 38. வேற எங்கேயாவது சொல்கிறச்சே அவள் தூங்கியிருந்தானா அவளுக்காக அது இன்னொரு தரம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பது, பகவான் ஸ்ரீ ஹரியை மனதார நினைப்பது, துளசி செடியை நீர் ஊற்றி பராமரிப்பது, ஒரு பசுவை காப்பது எல்லாம் சமமே. திருப்பி திருப்பி இதை தான் சொல்கிறாங்க. நீ அது வேற இது வேற நினச்சிக்காதரா, இதே தான். நீ தினமும் நீ பாகவதம் படிப்பது, ஹரியை மனதார நினைப்பது, துளசி செடிக்கு தண்ணி விடுறது, பராமரிப்பது, பசுவை காப்பது, இவை நான்கும் சமமே, நான்குமே முக்தி தர வல்லவை. இது பாகவத மகாத்மியத்தை மாத்திரம் சொல்லலை, மற்ற தெரியாதவாளுக்கு மற்ற விஷயத்தையும் சொல்கிறார். டே துளசி செடி இருந்தால் ஆற்றுல உட்காண்டா அது பராது, அதுங்க எங்கேயா வாடி போயிட போகிறது, கோ சம்ரக்ஷணம் பண்ணு, என்ன இதில் நீ எதையான ஒன்றாவது பண்ணு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறார். அந்த எதையா என்ன பசு ஆற்றுல வச்சு நீ சம்ரட்சணம் பண்ணாத விட்டாயினாலும் தப்பு இல்லையா? அதனால் எதையாவது ஒன்று பண்ணு. அது தட் இஸ் இன்டைரக்ட்லி ஈவன் தோ பாகவத மகாத்மியம் சொல்கிறச்சே அதையும் சொல்கிறார். எல்லாமே ஒன்று தான், நான்கும் சமமே. மரணப்படுக்கையிலே ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பவனுக்கு பகவான் மனம் மகிழ்ந்து வைகுண்டத்தையே அளிக்கின்றார். இத்தனை சொல்லியும் எவ்வளோ பேர் கேட்குறான்னு இல்லை தெரியும் இல்லையா? வந்து கதை கேட்குற வாழ்க்கை தானே இது தெரியும். அவப்போ இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவா இல்லையா? இந்த மாதிரி பாகவத மகாத்மியம் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு பூவாவது போடு, அரை ஸ்லோகமாவது கற்றுக்கோ. இட்ஸ் அ மோட்டிவேஷன். 18,000 ஸ்லோகம் இருக்குப்பா, அது என்னப்பா இது பாகவதம் ஏதோ ஒரே வேதாந்தமாக இருக்குது அப்படின்னு இல்லை, வேதாந்தம் இல்லைப்பா, அது ஒரு அரை ஸ்லோகமாவது சொல்லு, உன்னால் முடிஞ்சது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரும், ஸ்லோலி யூ கெட் இன்வால்வ் இல்லையா? இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தங்க ஆசனத்திலே அமர்த்தி பகவானது அடியாருக்கு தானம் அளிப்பவன், தங்க சிங்காசனத்திலே அமர்த்தி பகவானது அடியார்களுக்கு தானம் அளிப்பவன் பகவானது சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். இது இன்டைரக்டாக தானம் பண்ணுன்னு அர்த்தம். இந்த பெரிய ராஜாவாக இருக்கான், இந்த வெறுமை கண்ட கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்காத, இந்த மாதிரி நீ ஒரு உயர்ந்த கிஃப்ட் கொடுக்கணுன்னா வெறுமை தங்கத்தை கொடுக்காத, ஒரு தங்கத்துக்குள்ளே ஒரு பாகவத புத்தகத்தை வச்சு கொடு இல்லையா? இதெல்லாம் நமக்கு இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். என்ன சார் அவாத்துக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது, அவாத்தில் எல்லாம் இருக்குது, வாழோ ரொம்ப பணக்காரா இல்லை அவன் ரொம்ப ஏழை, வெறும் தங்கத்தை கொடுத்தா நான் ஏதோ அவன் நம்ம பிச்சைக்காரன் நினச்சிட்டு கொடுக்குறானா இல்லையா? நமக்கு தங்கத்தை கொடுக்குறான்னு நினச்சிக்கப்படாது இல்லையா? இல்லைப்பா, இது பாகவதம்ங்கிறது ரொம்ப வசதி, சாக்ஷாத் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, அதனால தான் நான் அது தங்க சிங்காசனத்தில் வச்சு உனக்கு கொடுக்குறேன், இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் இந்த கிஃப்ட் ஐடியாஸ் அதெல்லாமும் நமக்கு இங்கே அங்கே அடிஷ்னல் போனஸ். இந்த கதையை கேட்கறச்ச ஒருவன் தன் வாழ்நாளில் ஸ்ரீமத் பாகவத அமுதத்தை மனதார ஒரு முறையாவது அல்லது சிறிதளவாவது கேட்டு பருகி இருப்பானேயாகில் அவன் பாக்கியசாலி, இல்லையேல் சண்டாளனை போலவும் கழுதையை போலவும் தன் வாழ்நாளை வீணடித்தவன் ஆவான். அவன் தன் தாயை
தன் தாயோட அழகை குறைத்து பிரசவ வலியால் துடிக்கச் செய்த பாவியாவான் அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறார். அப்பா அப்பா அப்பா, நம்ம ஆத்தெல்லாம் சொல்லுவார், இந்த பிறவி எடுத்ததே வேஸ்ட்ரான்னு வந்து உன்னை பெற்றதுக்கு ஒரு எருமாட்டை பெற்றிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாள். அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுறப்படாது நம்ம தாயார். எப்படி சொல்லிருக்காரு பாருங்க. இந்த பாகவதத்தை மனதார ஒரு சிறிதளவாவது நம்ம கேட்டு பருகி இருப்பானே ஆகில் அவன் பாகியசாலி, இல்லையே அவன் ஒரு சண்டாளனை போலவும் கழுதையை போலவும் தன் வாழ்நாளை வீணடித்தவன் ஆவான். அவன் அவன் தாயோட அழகு குறையதான், அந்த பிரசவ வலியால அவளை துடிக்கச் செய்த பாவியாவான் அப்படின்னு ஒரு அடி. அடுத்தது ஸ்ரீ சுகரது இந்த திருவாக்காகின்ற அந்த திருவாக்கான ஸ்ரீமத் பாகவதத்தை, அதில் அந்த கதையில் ஏதாவது ஒரு கதையாவது கேட்காதவன் உயிருடன் இருந்தும் அவன் சவம்தான். உயிரோடு இருந்தால் கூட அவன் வந்து ஒரு சவம். அவன் எப்போதும் சிவமாக மாட்டான், அவன் சவம்தான், அவன்தான் பாவி. இந்த பூமிக்கு அவனல்லவோ சுமை, அவனை காட்டிலும் விலங்குகளே மேலானவை. அவன் இருந்தும் பயனில்லை, அவனை அனைவரும் நிந்திப்பார்கள் என்று வெண்ணிலுள்ள இந்திரன் முதலிய தேவர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. நார்மலா சொல்லுவா இல்லையா, மிருகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆகாரம், பயம், மைத்துனம், நித்ரா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதுவும் ஆகாரம் சாப்பிட்றது, அதுக்கும் இந்த ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, பயம் இருக்குது. நமக்கும் இந்த பயம் இருக்குது. மைத்துனம், அதுவும் சேர்க்கை பண்ணுறது, ஆண் பெண் சேர்க்கையினால் குழந்தைய கொடுக்கறது, அதுவும் குட்டி போடுறது, நம்மளும் குழந்தை பார்த்துக்கிறோம். ஆகாரம், பயம், மைத்துனம், நித்ரா, அதுவும் தூங்குறது, நம்மளும் தூங்குறது. அப்போ நமக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு பகவான் அந்த கொடுத்துருக்கிற 6வது அறிவை இல்லையா, நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம்? நம்ம வந்து தர்ம அர்த்த காம மோட்சம், நம்மளோட புருஷார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி அர்த்த பஞ்சகத்தில் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறவி எடுத்துட்டோ இத்தனை படிச்சுட்டோ கதை கேட்டா விட்டு நாளைக்கு தெரியலன்னா அது பரவாயில்ல, எனக்கு என்ன கேட்டேன்னு தெரியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு ஒன்றாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் பார்த்தாச்சு வாழ்க்கையில், உடல் சம்பந்தமாக அங்கே போனோம், அமெரிக்கா போனோம், ஆஸ்திரேலியா போனோம், இங்கிலாந்து போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம், கங்கைக்கு போனோம், காசிக்கு போனோம், எல்லாம் முடிச்சா விட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆத்மா, நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கே? ஆஸ்திரேலியா, யூரோப்பு, அமெரிக்கா இல்லை, நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கைலாயமோ வைகுண்டமோ பகவானோடைய பிரம்மத்தோட போய் சேர்றது. இந்த ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகுது இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ரிப்பீட்டட்லி சேயிங். இல்லைன்னா நீ பிறப்பு எடுத்து என்ன பிரயோஜனம்? உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. ஆகாரம், பயம், மைத்துனம், நித்ரா, அதுவும் பண்ணுறது, நம்மளும் பண்ணுறோம். அப்புறம் நமக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக பகவான் நம்மளை மனுஷனாக படைச்சார்? மிருகமாக படைச்சிருக்கலாமே. அதனால் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும், மனுஷனுக்குன்னா இந்த மோட்சம் போகிறதுக்கு உண்டான தகுதி இருக்குது. மிருகத்தால் அதை பண்ண முடியாது இல்லையா. மனுஷனுக்கு இந்த ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். ஜடவரதர் உபாகியானத்தில் பரத மகாராஜா அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறந்தாலும் அந்த பாகவத சம்பந்தம் இருந்ததுனால அவர் வந்து இஸ் அன் எக்ஸப்ஷன். அவருக்கு வந்து அடுத்த பிறவியில் ஜடபரதராக பிறந்து மோட்சம் போனார். அப்போது அந்த மானா பிறந்துட்டு இது பண்ணலை அவர். இல்லை, யாராவது ஆச்சாரியன் கிருப்பை இருந்து ஆச்சாரியன் அதுக்கு வந்து சரணாகதி பண்ணி வச்சாதான் அந்த மிருகத்துக்கு தானாக போக முடியாது. மனுஷனுக்கு ஒண்டி தான் இந்த மோட்சம் போகிறதுக்கு உண்டான அந்த மூளையெல்லாம் கொடுத்துருக்கார். அதை வியர்த்தமாக கழிச்சுடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட்லி தட் இஸ் வாட் தேர் இம்ப்ளைங் இட். இந்த உலகிலே ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைப்பது அரிதினும் அரிது. கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் அன்றி இது பிறர்க்கு அரியது. 44வது ஸ்லோகம். 45 சனகாதிகள். இப்போ நம்ம மறந்துடக்கூடாது எங்கே இருக்கோன்னு. சூதபாணிகர் சௌனகாதி மகரிஷிகள் சொல்லிட்டு இருக்கார். அதில் வந்து சனகாதிகள் நாரதர் சம்பாதம், பக்தி நாரத சம்பாதம்லாம் பார்த்துட்டு வரச்சே, இப்போ சனகாதிகள் ஆனந்தவனத்துக்கு வந்திருக்கா. ஆனந்தவனத்தில் சனகாதிகள் நாரதர் முன்னாடி உட்காந்துருக்கார். சபையில் ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கா இல்லையா, 1,00,000 பேர் உட்காந்துருக்கா, யாரெல்லாம் வந்து உட்காந்துருக்கா, யார் உட்காந்துருக்கான்னு நம்ம சொன்னோம். அவளுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆனந்தவனத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். எல்லாமே ஒரு வியாஜம். அவளுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்லிட்டு இருக்கார். ரைட். ஸோ நாரதரே, நீங்களோ மிகவும் அறிவாளி, யோகங்களின் கொள்கலன், யோகிகரிலே சிறந்தவர், ஈடுபாடோடு கதை கேட்க வேண்டும் என்பதே நியமம். இத்தனை தினங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற நியமம் இல்லை, எப்போதும் கேட்க வேண்டும். சர்வதா சர்வகாலேஷு சர்வத்திர ஹரிச்சிந்தனா. இது இப்போதான் கேட்கணும், 7 நாளில் கேட்கணும், ஒன்றும் கிடையாது.
அப்படின்னு நான் சொல்லலை, சனகாதிகள் சொல்கிறார் 45வது ஸ்லோகத்தில். அந்த லைன் என்ன லைன்னா, தினானாம் நியமோ நாஸ்தி, தினானாம் நியமோ நாஸ்தி சர்வதா சிரவணம் மதம். அந்த அந்த எந்த நியமமும் தேவையில்லைப்பா இதுக்கு. தினானாம் நியமோ நாஸ்தி சர்வதா சிரவணம் மதம், எல்லா காலங்களிலும் கேட்கப்பட வேண்டும் என்பதே நியதி. நிறைய பேர் கேட்பா, இந்த பாகவதத்தை 7 நாளில் தான் படிக்கணுமா, வெறுமை படிக்கப்படாதா? நான் சொல்லலை. 45வது ஸ்லோகத்தில் நம்ம 3வது மகாத்மியத்தில் 3வது அத்தியாயத்தில் நம்ம சனகாதிகள் நாரதருக்கு சொல்கிறார், நாரதரே, என்ன யோகிகளே சிறந்தவரே, இதை ஈடுபாடோடு கேட்க வேண்டும் என்பது நியமம் என்பது, இத்தனை தினங்கள் கேட்க வேண்டும் என்ற நியமம் இல்லை, ஈடுபாடோடு கேட்கணும், அவ்வளவுதான். சரியா? பொய் உரைக்காது பிரம்மச்சரிய நியமத்திலிருந்து கேட்பது சிறந்தது. பொய் சொல்லப்படாதுங்கிறது ஒரு சாமானிய தர்மம், அதை சொல்ல வேண்டியிருக்கு. பொய் சொல்லாமல் கேள்டா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி ஆயிடுத்து நம்ம நிலைமை. பரோபகாரம், சமதர்சனம், ஜீவகாருண்யம், இல்லையா? வேத பிரணிகிதோ தர்மம், வேதத்தில் என்ன சொல்லிருக்கோ அந்த தர்மத்தின் படி நம்ம வாழணும்னு இருக்குது. அதனால் கதை கேட்கச்சே நீ பொய் சொல்லாமல் கதை கேட்கணும்டா, அதெல்லாம் விட்டுட்டு பிரம்மச்சரியத்தோடு இருந்துட்டு கதை கேட்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஹைலைட் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா இந்த கலியுகத்திலே அவரே சொல்கிறார், வேடிக்கை பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பொய் உரைக்காது பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்து கேட்பது சிறந்தது. ஆனால் கலியுகத்தில் எது இயலாது என்று எண்ணிய சுகபிரம்ம ரிஷி அதற்கு ஒரு வழியை வகுத்து கூறியுள்ளார். அதை கூறுகிறோம் கேள் அப்படிங்கிறார். அடித்து தூக்கிட்டாருங்க. அவர் அப்போவே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் புழுகின்றான் அப்படின்னு அப்போவே அடித்து சொல்லிட்டார் அவர். கலியுகத்தில் அதனால் எல்லாரும் பொய் சொல்லணும், அது தப்புன்னு. பொய் சொன்னால் பாவம், அது நம்ம சாமானிய தர்மத்திலேயே இருக்குது, இல்லையா? லெட் மீ கண்டினியூ. கலியுகத்திலே பல நாட்கள் வரை மன அடக்கம், நியமங்களை கடைபிடித்தல், புண்ணிய கர்மங்களுக்காக தீட்சை மேற்கொள்ளுதல் ஆகியவை மிகவும் கடினம் என்பதால் 7 நாட்கள். எதுக்காக 7 நாளுங்கிறது சொல்ல வர, எல்லாம் அந்த இப்போ நியமத்தோடு கேட்கணும்னு சொன்னால் பல நாட்கள் மன அடக்கத்தோடு இருக்கணும், நியமத்தை கடைபிடிக்கணும், 48 நாள் இருக்கணும், தீட்சை இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்டா. அதனால 7 நாள் இந்த சப்தாகம் என்கின்ற விதிமுறையை கூறியுள்ளார்கள் அப்படின்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போறார். அப்படியா? தினந்தோறும் மிக்க ஈடுபாடுடன் கேட்பது அல்லது மாசி மாதத்தில் கேட்பது என்பதால் கிடைக்கும் புண்ணியம் என்னவோ அதே புண்ணியத்தை 7 நாட்களில் கேட்பதாலேயே பெறலாம். லாஜிக்கும் கொடுக்குறார். முன்னாடியே சொல்லிட்டார், 48 நாள்லாம் நம்ம நியமமாக இருந்துட்டு தீட்சை வாங்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. அதனால் இந்த மன அடக்கத்தை 48 நாள், நோய் இல்லாமல் 48 நாள் நீ ஜுரங்கிறோம் எதுவும் இல்லாமல் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். உடம்பு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், இல்லையா? அதுக்கு நடுவில் நம்ம அற்பமான நம்மளுடைய ஆயுள், கலியுகத்தில் ஏற்படும் துன்பங்கள், இதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த சப்தாகங்கிற விதி ஏற்பட்டது. நாரதருக்கு சப்தாக விதியை சொல்லி கொடுக்குறார் இங்கே சனகாதிகள். தவம், யோகம், சமாதி நிலை ஆகியவைகளாலும் பெற இயலாத அந்த உயர்ந்த பயனை இந்த சப்தாக சிரவண விதியினாலே கேட்பது எளிதாக பெற இயலும் அப்படின்னு 50வது ஸ்லோகம். யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அநாயாசேன தத் சர்வம் சப்தாக சிரவணே லபேத்து. தவத்தினாலும் யோகத்தினாலும் சமாதி அதாவது மன அடக்கத்தாலும் கூட எந்த பலன் கைகூடாத, எந்த பலன் கைமேல கிடைக்காதோ அந்த எல்லா பலன்களும் எந்தவித சிரமமும் இல்லாமல் 7 நாட்களில் பாகவதத்தாலே அடையப்படும். அவ்வளவுதான். அது 50வது ஸ்லோகத்தில் இன்னொரு ஸ்டாம்ப்பு. அது நல்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்லோகாஸ். யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அநாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத்து. ஐ ரிப்பீட் இட் அகைன். தவம், யோகம், சமாதி நிலை ஆகியவைகளால் பெற இயலாத அந்த உயர்ந்த பயனை இந்த சப்தாக சிரவண விதியினாலே எளிதாக நாம் பெற இயலும். இந்த சப்தாக சிரவணம்ங்கிறது
அஸ்வமேதம் முதலிய வேள்விகள் செய்வதை காட்டிலும் சிறந்தது. சாந்திராயணம் முதலிய இந்த விரதங்களில் இதுவே உயர்ந்தது, தவத்திலேயே மிகவும் உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதால் பெறக்கூடிய புண்ணியத்தை காட்டிலும் அதிக புண்ணியம் பெறலாம். இந்த 7 நாட்கள் பாராயணம் செய்வதும் அதை கேட்பதும் அஷ்டாங்க யோகத்தினும் சிறந்தது. இவ்வளவு ஏன், தியான யோகம், ஞான யோகம் அவைகளை விட இது சிறந்தது. இதன் பெருமை எவ்வளவுதான் சொல்வது. அனைத்து மார்க்கங்களிலும் சிறந்தது. ஒரே ஒரு லைன், அனைத்து மார்க்கங்களிலும் சிறந்ததுன்னு ஒரே ஒரு லைன்ல அடிச்சிட்டார். இது எப்படி இருக்குன்னா, ஜெயராமசரம் அவர் ஜோக் சொல்லுவார், சாரி ஃபார் டைக்ரெஸிங். ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்து அவாத்து குழந்தை ஆண்டினர்வு எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறா. கிஃப்ட் வாங்கிட்டு போய் லைனில் நிற்கிறா. இந்த இதில் லைனில் கிஃப்டை கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைய ஒருத்தரா கொஞ்சிட்டு அந்த கிஃப்டை கொடுக்குறா. முதல் குழந்தை வந்து முதல் எம்ப்ளாயி போகிறார். வந்து உங்கள் குழந்தை கண்ணம் இருக்க தக்காளி மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஃப்டை கொடுத்துட்டு அவர் போகிறார். இந்த மூக்கு இருக்கே கேரட் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு போகிறார். இப்படி ஒவ்வொரு கரிகா பேரா சொல்லிகிட்டே போகிறா. கடைசியில் ஒருத்தர் பார்க்குறார், எல்லா கரிகாயும் எல்லாரும் சொல்லிட்டாலே நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஓனமண்டே இருக்கார். ஸோ இவரோட டேர்ன் வருது. கிட்ட போகிறார். கிட்ட போய்ட்டு உங்கள் குழந்தை இருக்க மொத்தத்தில் கொத்தவால் சாவடி மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லா பலனும் சொல்லிட்டா. என்ன, சப்தாக சிரவணம் பண்ணால் இதை காட்டிலும் சிறந்தது, அஸ்வமேத யாகத்தை விட சிறந்தது, சாந்திராயணம் போன்ற விரதங்களில் சிறந்தது, தீர்த்த யாத்திரையை விட சிறந்தது, வரிசையாக அடிக்கிட்டார். கடைசியில் அவருக்கே சொல்ல முடியல, தாங்க முடியல, இத்தனை ஸ்லோகம் சொல்லி இதன் பெருமை எவ்வளவுதான் சொல்கிறது. அனைத்து மார்க்கங்களையும் சிறந்தது, கொத்தவாச்சாடி மாதிரி அத்தனை விஷயமும் அதில் இருக்குடா அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டார் கடைசியில். இப்போ கதை தொடர்றது. இப்போ சௌனகாதி மகரிஷிகள்லாம் கியூரியஸ் ஆகிடுறா. இதெல்லாம் கேட்ட உடனே சௌனகாதி மகரிஷிகள் நைமிஷாரண்யத்தில் அவள்லாம் கேட்குறா, சூதபாணிகரே, தாங்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணம் பற்றி கூறியது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஏன்னா அவள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா. பாவம், யாகம் பண்ணுறவன்ட்ட கூட்டுடே இதெல்லாம் வேஸ்ட்டு 7 நாள் போய் சப்தாகம் பண்ணுறா. நீ 1000 வருஷம் சத்திரையாகுங்கிறது 1000 வருஷம் பண்ணுவாது. 1000 வருஷம் இருந்திருக்கா மகரிஷிகள்லாம் அந்த காலத்தில். அது வந்து அது நம்மளோட காலக்கணக்குப்படியா காலக்கணக்குப்படியான்னு நமக்கு தெரியாது 1000 வருஷங்கிறது. இருந்தாலும் 1000 வருஷம் சத்திரையாகம் நடந்ததுன்னு நம்ம இதில் இருக்குது, புராணத்தில் இருக்குது. ஸோ யாகம் பண்ணுறவன்ட்ட கிட்ட போய் என்னையா பண்ணுறீங்க, பாகவதர் ஒரு நாள் காதால் கேட்டு 1/2 ஸ்லோகம் பண்ணாலே இதுக்கெல்லாம் நீ தராசில் வச்சா ஒன்றுங்க 16 பங்குக்கு சரியில்லடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவருக்கு? சவால்லாம் கேட்குறா, சூதபாணிகரே, தாங்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணம் பற்றி கூறியது வியப்பாக இருக்கிறது. யோக சாஸ்திரங்களை அறிந்த பிரம்மதேவருக்கும் மூல காரணமான ஸ்ரீமன் நாராயணனை பற்றி இது பேசுகிறது. முக்தி பெறும் பல வழிகளிலே ஞானம், யோகம் முதலியவைகளை காட்டிலும் இந்த கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணமே சிறந்தது. அது எப்படி நீங்கள் விளக்கி சும்மா ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிட்டீங்களே சார். நாங்கள்லாம் உட்காந்து விழுந்து ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவளோட சன்னியாசிகளோட தர்மம், அவளை நீ 1/2 ஸ்லோகம் பண்ணிட்டு போடான்னா மற்ற நாளில் அவள் என்ன பண்ணுவா? அந்த ரிஷிகளுக்கு அவளோட தர்மம் மாதம் மும்மாறி பெய்யறது, மழை பெஞ்சின்னு இருக்கு, அதுக்கு இந்தந்த யோகங்கள்லாம் பண்ணணும், இந்த யாகங்கள்லாம் பண்ணணும்னு அவளோட தர்மத்தை அவள் பண்ணிட்டு இருக்கா, சன்னியாச தர்மத்தை அவள் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடித்த உடனே அவளுக்கு தே பிகேம் கியூரியஸ். எப்படி சார் அது மாத்திரம் எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறள் அப்படின்னு அவள் கேட்குறா. சூதபாணிகர் சொல்கிற, சௌனகரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலகத்தை விடுத்து வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி உத்தவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தோட 11வது ஸ்கந்தத்தை சொன்னார். அது முழுக்க ஞானத்தையே பிரதானமாக கொண்டது. இதை கேட்ட பின்பு உத்தவர் பகவானிடம் கேட்டாராம். இப்போ சூதபாணிகர் உத்தவர் பகவானை பார்த்து கேட்குறார். அதாவது பகவான் தன்னுடைய அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சு 125 வருஷம் பூலோகத்தில் இருந்தார் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. 125 வருஷம் எதுக்காக வந்தார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய, சாதுக்களை ரட்சிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்குமாக அவரோட அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சா விட்டு 125 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன வியாஜம் பண்ணி தன்னுடைய திவ்ய தாமத்துக்கு பகவான் கிளம்புறார். உத்தவர் அவருடைய நெருங்கிய நண்பர், இவரை மாதிரியே ஐடென்டிக்கலாக இருப்பார். அவருக்கும் கிட்டத்தட்ட 124 வயசு இருக்கும். அவரோடையே இருந்தவர். இவர் உடுத்தி களைஞ்ச பீதாம்பரத்தை தான் அவர் உடுத்திப்பார். அந்த மாதிரி நெருங்கிய ஐடென்டிக்கலாக இருப்பார், பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்ஃபேக்ட் பத்ரிகாசிரமத்தில்
அந்த பத்ரியில் வந்து ஒரு 6 மாதம் கதவு சாத்தி இருக்கிறச்சே அந்த 6 மாதம் வந்து உத்தவரை வழிபடுவா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த ஜோஷி மட்டில் எடுத்துன்னு வந்து அங்கே வந்து பகவானை வச்சு உத்தவரை தான் அந்த சமயத்தில் வந்து அவள்லாம் எல்லாரும் வழிபடுவா. அந்த அப்பேற்பட்ட பவர் இஸ் கன்சிடர்ட் ஆன் பார் வித் கிருஷ்ணா. அந்த அப்பேற்பட்ட உத்தவர் கேட்குறார், ஏ கோவிந்தா, இந்த உலகிலே இதுவரை அடியார்களை காத்து நீ இப்போ வைகுண்டம் செல்ல தயாராக இருக்க. இப்பொழுது என் மனதிலே தோன்றியுள்ள கலக்கத்தை சற்றே கேட்டுவிட்டு எனக்கு தெளிவு பெறும் வழியை கூறிய பின் தான் நீங்கள் வைகுண்டம் செல்ல வேண்டும். உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நீ கிளம்பிட்ட. இப்பொழுது கொடுமையான கலியுகம் வரப்போகிறது. இந்த பூமியிலே தீயவர்கள் அதிக அளவிலே தோன்றுவார்கள். ஏன்னா துவாபரயுகம் முடியறச்சே பகவான் கிளம்புறார். அப்போ உத்தவர் கேட்குறார், இப்போ கலியுகம் வரப்போகிறதே, ரொம்ப கொடியதாக இருக்க போகிறதே, இந்த தீயவர்களின் சேர்க்கையால் இருக்கும் சில சத்புருஷர்களும் தீயவர்களாகி விடுவார்களே, இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நல்லவாளும் கட்டுப்படுவாளே, அப்பொழுது அவர்களது சுமையால் துன்பப்படும் பசு மேனியலான இந்த பூமி யாரை போய் சரணடைவாள்? தாமரை கண்ணனே, தங்களை விட்டால் இந்த பூமியை காப்பவர் யாருமே இல்லை. இந்த கதைக்கு கொஞ்சம் முன்னாடி பார்க்கணும். பூமாதேவி வந்து தன் பாரம் தாங்காமல் மகாவிஷ்ணு நாராயணன்ட்ட போய் விண்ணப்பிச்சு பிரம்மாதி தேவர்கள்லாம் போய் அதுக்கப்புறம் தான் பகவான் சொன்னார், நான் வந்து தேவகி வசுதேவனுக்கு கிருஷ்ணனாக பிறப்பேன். கதை ஆரம்பமே அங்கே தான் ஆரம்பிக்கும் இல்லையா. பூமாதேவி தன் பாரம் தாங்காமல் இப்போ இவர் கேட்குறார், நீ போயிட்டு ஏன்னா இந்த பூமியை எங்கே போய் பூமிக்கு துன்பம் ஏற்படுமே இவாளால், இவ யாரை போய் சரணடைவா? தங்களை விட்டால் இந்த பூமியை காப்பவர் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்குறார். இறைவனே கண்டினியூஸாக கேட்டுட்டே இருக்க. இதெல்லாம் உத்தவ உவாச்ச. தாங்களோ ஏழை பங்காளர், இறையடியார்களை நினைத்து அவர்கள் மேல் கருணை கொண்டு இங்கிருந்து வைகுண்டம் செல்ல வேண்டாம். தாங்கள் ஒரு குறிப்பிட்ட திருமேனி அற்றவர், நிர்குண நிராகார சித் ஸ்வரூபமான தாங்கள் பக்தர்களுக்கு அருள் புரியவே அனந்த கல்யாண குண கம்பீரனாக திருமேனியுடன் நீங்கள் காட்சியளிக்கின்றீர்கள். சரி, தாங்கள் வைகுண்டம் சென்ற பின், தாங்கள் ஸ்ரீவைகுண்டம் சென்ற பின் இந்த இறையடியார்கள் இந்த பூமியில் எப்படித்தான் வாழ முடியும்? அந்த நிர்குணோபாசனையோ மிகவும் கடினமானது. ஆகவே சற்று யோசித்து செய்வதே நல்லது. இப்போ அவசரப்பட்டு கிளம்பிட்டேளே, பூமி எங்கே போய் சரணடைவா? இப்போ இவாள்லாம் வந்து உங்களை தான் ஆசிரயிச்சுன்னு இருக்கா இல்லையா. நீங்கள் வந்து அவளால் உடனே திடீர்னு கிருஷ்ணனே பீதாம்பரம் சங்கு சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தவாளை கூப்பிட்டு திடீர்னு நிர்குண உபாசனை பண்ணு, உருவமே இல்லாத ரூபமே இல்லாத ஒரு பகவானை நீ தியானம் பண்ணுன்னா அவள்லாம் எங்கே போவா? கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. டபால் டிசிஷன் எடுத்துட்டாள், இந்த மாதிரி நான் கிளம்புறேன்னு அப்படின்னு கேட்குறார். பிரபாச க்ஷேத்திரத்திலே உத்தவர் இவ்வாறு கூறியதை கேட்ட பகவான் பக்தர்களது ரட்சணைக்காக அவர்களுக்கு அவளை காப்பாற்றுவதற்காக நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி உத்தவர் கேட்டவொடனே அவர் ஒரு யோசிக்கிறார், என்ன பண்ணுறது, இவாளை நம்ம என்ன பண்ணலாம் என்று சொல்கிறார். இப்போ வந்து இந்த கேள்வி வந்து முதல்ல சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணிகரை கேட்டால், எப்படி பாகவதம் வசதியானது, எப்படி நீங்கள் பாகவதத்தை தூக்கி வச்சுட்டு நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜத்திரையாகம் பண்ணுறமேன்னு அப்படி கேட்ட உடனே அவர் நான் சொல்கிறேன் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாரு. இதே மாதிரி தான் உத்தவன் கேட்டான், எங்களெல்லாம் விட்டுட்டு போறையே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இவாள்லாம் என்ன பண்ணுவா, பூமி என்ன பண்ணுவான்னு கேட்டார். அந்த உத்தவருக்கு என்ன பதில் கொடுத்தாரோ அந்த பதிலை நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன். அந்த பதில் நான் உனக்கு கொடுத்தேன்னா யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். இந்த மாதிரி உத்தவர் கேட்குறார். தனது அனைத்து சக்திகளையும் உடனே பகவான் என்ன பண்ணாராம், தீவிரமாக யோஜனை பண்ணி தன்னுடைய அனைத்து சக்திகளையும் ஸ்ரீமத் பாகவதத்தின் உள்ளே செலுத்தினார். தான் இந்த திருமேனி மறைந்ததும் ஸ்ரீமத் பாகவதமாகின்ற அந்த பெருங்கடலிலே நுழைந்தார். இதில் முக்கியமான ஸ்லோகம் 62வது ஸ்லோகம். ஸோ இதான் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகஸ். தேனேயம் வான்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்ததே ஹரே சேவனாத் ஸ்ரவணாத் பாடாத் தர்சனாத் பாபநாசினி. பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு புலப்பட கூடியதாக, வாக்கு ரூபமாக, சப்த ரூபமாக, சகுண நிலையிலே இருக்கின்ற இந்த பாகவதத்தை வணங்குவதாலும் கேட்பதாலும் படிப்பதாலும் தரிசிப்பதாலும் எல்லா பாபங்களும் நாசம் அடைய செய்ய வல்லதாக உள்ளது. தான் சொல்றார். நான் எங்கேயும் போகலப்பா, என்னோட சக்தியெல்லாம் முழுக்க நான் என்னோட பாகவதத்துக்குள்ளே செலுத்தி விட்டேன் அப்படின்னு
இதில் 59வது ஸ்லோகம். ஸோ இந்த மாதிரி இவெல்லாம் தவிக்கிறாளே, நான் எங்கே போகிறதுன்னு சொல்கிறச்சே, அப்போ தான் பிரபாச சேட்டத்தில் இவ்வாறு கூறியதை கேட்ட பகவான் 61 இவ்வாறு தனது அனைத்து சக்திகளையும் பாகவதத்துக்குள்ளே செலுத்தினார். தான் இந்த திருமேனியை மறைத்தும் ஸ்ரீமத் பாகவதமாகிய பெருங்கடலிலே அவர் நுழைந்தார் அப்படின்னு 61 இருக்கு. அந்த 62 தான். ஆகவே இது சௌனகருக்கு சூதபாணிகர் ஆன்சர் பண்றார். எதனால பாகவதம் சிறந்ததுன்னு கேட்டியே, அவனோட சக்தி அவன்தான். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி ஸ்ரீகிருதோஜி மயானாத முக்தியத்தம் பவசாகர. பின்னாடி வரும் அந்த ஸ்லோகம். அவர் தான்டா கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம். ஆகவேதான் இந்த சப்தாக சிரவணம் மிக மிக உயர்ந்ததாக கூறப்படுகிறது. கலியிலே மற்ற எல்லா சாதனங்களையும் கூட இது மிக சிறந்த சாதனமாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த தர்மமாகும். கலியுகத்திலே துன்பங்கள், ஏழ்மை நிலை, துர்பாகியம் மற்றும் அனைத்து பாவங்களையும் நிர்மூலமாக்கும் ஒரே சிறந்த தர்மம் இந்த சப்தாக சிரவணமே காமம், கோபம் முதலிய பகைகளையும் ஒழிக்கின்றது. தேவர்களாலும் பகவானது இந்த விஷ்ணு மாயையை அந்த விஷ்ணு மாயை கடத்தல் அரிது எனில் மனிதர்கள் எவ்வாறு கடத்தி நீந்துவார்கள்? ஆகவே இந்த விஷ்ணு மாயை எளிதிலே கடந்து ஆத்ம ஞானம் பெற சப்தாக சிரவணம் என்கின்ற முறை கூறப்படுகிறது. நம்ம எல்லாருமே சொல்லுவா இல்லையா, இது இன்னொரு இட்ஸ் டாபிக் பை இட் செல்ஃப். பிகாஸ் ஆஃப் அவர் இக்னோரன்ஸ், ரைட், வி திங்க் நம்ம பாடி தான் நாம் நினச்சின்னு இருக்கோம். அந்த மாயையை விளக்குவதற்கு நமக்கு சக்தி இல்லை. அந்த தேவர்களாலே முடியலையாம். தேவர்களாலேயே இந்த மாயை கடத்தல் அரிது. அவளும் நம்ம எல்லாரும் தான் இந்த உடல் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். இந்த சரீரம் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். சரீரம்ங்கிறது ஒரு உபகரணம். சரீரம்ங்கிறது ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி. ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி நம்ம போனோம்னா ஒரு கார் தேவைப்படுறது, அந்த காருக்கு பெட்ரோல் தேவைப்படுறது. அந்த மாதிரி நம்ம இந்த இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளுடைய வீட்டுக்கு போனோம்னா இந்த உடல் தேவைப்படுகிறது. பகவான் எப்படி ஒரு பிரளய காலத்தில் நம்ம எப்படி இருப்போம், எப்படி பகவான் இந்த கர்ண கலைபரங்களை கொடுத்து நமக்கு இந்த உடலை கொடுத்து உயிரை கொடுத்து நம்மளோட பாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருப்பி நம்ம சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் இல்லையா. அது மாதிரி நமக்கு பசிச்சா, இந்த உடலுக்கு பசிச்சா நம்ம சாப்பாடு போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காருக்கு பெட்ரோல் ஆயிடுத்துன்னா அதுக்கு தீனி போடணும்னா நம்ம பெட்ரோல் போடுறோம். அந்த மாதிரி இந்த உடலுங்கிறது நம்ம இந்த ஆத்மாவுக்கு ஒரு உபகரணம். அதை நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன் தெரிய மாட்டேங்கிறது? ஏன்னா அந்த மாயையை நம்மால் கடக்க முடியல. நம்மால் மாத்திரம் கடக்க முடியல, இல்லை தேவர்களாலேயே கடக்க முடியலன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இன்னொரு 8 ஸ்லோகம் இருக்கு. இப்போ சூதர் பதில் சொன்னார் இல்லையா சௌனகாதி மகரிஷிகளுக்கு, எப்படிரா ஏண்டா வஸ்தி இதுன்னு. சௌனகாதி முனிவர்களே, சனகாதி முனிவர்கள் இவ்வாறு சனகாதி முனிவர்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணத்தின் பெருமைகளை கூறி வந்த பொழுது அங்கு ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. ஆஹா, என்ன ஆச்சரியம்! இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமைகளை கூறி வந்த பொழுது ஞானம், வைராக்கியம், தனது எல்லாம் பக்தி ஞான வைராக்கியம் எல்லாருக்கும் யௌவனம் வந்துருத்தான். உடனே அங்க அன்பு வடிவான பக்தி என்கின்ற அந்த பெண் ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே ஹே நாதா நாராயணா வாசுதேவா அப்படின்னு உறக்க கூறிய வண்ணம் திடீரென்று அங்கு தோன்றினாள். இப்ப பக்தி தேவி கேட்கிறா, சனகாதி முனிவர்களே, இந்த கலியில நான் அழிந்தவள் போல் இருந்தேன். நீங்க இந்த பாகவத கதையை வாரி இறைத்து எங்களை மீண்டும் வலிமை படைத்தவளாக செய்து விட்டீர்கள். இப்பொழுது நான் எங்கு தங்க வேண்டும்? பக்தி எங்க தங்க வேண்டும்? என்ன இந்த இதை பற்றி சனகாதிகள்கிட்ட கேட்கிறா. உடனே அவர் சொல்றார், பக்தியே, நீ பக்தர்களையே பகவானாக்குபவள், ஈடு இணையற்ற அன்பை தருபவள், பிரபஞ்ச பிணிகளை போக்குபவள். ஆகவே நீ விஷ்ணு பக்தர்களது இதய கமலத்திலேயே நித்தியமாக நிரந்தரமாக தைரியமாக வாழக்கடவாயின்னு பக்தி கேட்குறா. நான் எங்கே இருக்கணும்மா? இப்போ நான் வந்துவிட்டேன், எனக்கு இன்னும் ரொம்ப வலிமை ஜாஸ்தி ஆகிடுத்து, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறா. அவர் சொல்கிறார், பக்தியே, நீ பக்தர்களையே பகவான் ஆக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. இந்த கலியுகத்தில் தோஷங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு வேண்டுமானாலும் பரவலாம். ஆனால் நீ இருக்கும் இடங்களில் இந்த தோஷங்கள் தலை காட்டாது. இன்னொரு ஸ்டாம்ப் படிக்கிறார். இந்த கலியுகத்தில் தோஷங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீ இருக்கும் இடத்தில் அதையெல்லாம் ஒரு கிட்டக்கையே தலை காட்டாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டாம்ப் படிக்கிறார். அவர் சொன்ன உடனே
அந்த அந்த அருளாணையை ஏற்று அந்த ஆணையை ஏற்று பக்தி தேவி பகவத் பக்தர்களின் ஹிருதயத்திலே குடியேறினாள். பக்தர்களினோட ஹிருதயத்தில் பக்தி குடியேறினாள். பகவானது பக்தியை மட்டும் ஹிருதயத்தில் தாங்கியவன் உலகிலும் தரித்திரனாக இருந்த போதிலும் அவனே பெருத்த செல்வந்தன். அந்த பக்தியை இதயத்தில் அவன் வச்சுட்டு இருக்கானோ அவன்தான் ஸ்ரீமான். ஏனெனில் இந்த பக்தி எனும் கயிற்றினால் கட்டப்பட்ட பகவான் ஹரி தனது ஸ்ரீ வைகுண்டத்தையும் துறந்து அந்த பக்தருடைய ஹிருதயத்தில் குடிபுடிந்து விடுகிறானே இல்லையா? அதனால இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்த இவன் யார் இந்த யாரோட ஹிருதயத்தில் அந்த பக்தி இருக்காளோ அங்கே பகவானே வந்துடுறான். பகவான் ஹரி தனது ஸ்ரீ வைகுண்டத்தையும் துறந்து அந்த பக்தனது ஹிருதயத்தில் குடிபுகுந்தார். அப்படி குடிபுகுந்தாச்சுன்னா அவன் தான் ஸ்ரீமான் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த பூ உலகில் ஸ்ரீமத் பாகவதமே பரபிரம்மமான சாட்சாத் பகவானது அர்ச்சை திருமேனி. இந்த 73வது ஸ்லோகம் எல்லாரும் கேட்டிருப்பீங்கோ. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யா நிவசதி ஹிருதிஹேஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரேபனத்தா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் தான் பகவான் எப்படி யாரோட ஹிருதயத்தில் பக்தி இருக்கோ பகவான் அங்கே வந்துடுறான். ஸ்ரீஹரி வந்தாச்சுன்னா வா ஸ்ரீமான்கிறத சொல்லுகின்ற ஸ்லோகம் 73வது ஸ்லோகம். ஸோ இந்த பூ உலகத்திலே ஸ்ரீமத் பாகவதமே பரபிரம்மான அந்த சாட்சாத் பகவானது அர்ச்சை திருமேனி. பாகவதம் தான் பகவான், அதுவே பகவானுடைய அர்ச்சை திருமேனி. இதன் பெருமையை நாம் எவ்வாறு அறிந்து கூற இயலும்? இதனையே நம்பி இதை கேட்கவே இதை சொல்பவனும் கேட்பவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமாக ஆகின்றார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு அவர் எடுத்துன்னு போயிட்டார். இந்த ஸ்லோகத்தில் இந்த உலகில் ஸ்ரீமத் பாகவதமே பரபிரம்மமான சாட்சாத் பகவானது அர்ச்சை திருமேனி. இதன் பெருமையை நாம் எவ்வாறு கூறுவது? இதனையே நம்பி இதை கேட்கவே இதை சொல்பவனும் கேட்பவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமாக ஆகின்றார்கள். திஸ் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். சொல்றவா கேட்கிறவாளே பகவானுக்கு சமமாகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணனாகவே மாறிவிடுகின்றார்கள், கிருஷ்ணனாகவே ஆகிறார்கள். இவ்வாறு இருக்க இதை விடுத்து வேறு தர்ம நெறிகளில் பெறப்போவதுதான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 3வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஸ்ரீ பாத்ம புராணம் ஸ்ரீமத் பாகவதம் மகாத்மியத்தில் 3வது இதை நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம். மிச்சத்தை நாளைக்கு நம்ம கோகர்ண உபாக்கியானம் பார்க்க போகிறோம். யதக்ஷரபத பிருஷ்டம் மாத்ரா ஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ன்யூனானி சாதி விக்னானி சமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபீகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.